வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது மறைந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் மக்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதராக இருக்கின்ற புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றித்தான் சொல்லவிருக்கிறோம். 37 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அவர் ஒரு பேசும் பொருளாக, புகழ் சொல்லும் ஒரு மனிதராக, வாரி வழங்கிய வள்ளலாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் நடித்த ஒரு திரைப்படம் பணம் படைத்தவன் என்ற திரைப்படம். அந்த பணம் படைத்தவன் திரைப்படத்திலே கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடல் வரிகள் என்றைக்குமே அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 7 ஆண்டுகள் கடந்த போதும் அவர் புகழ் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாமனிதனுடைய ஒரு திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து நடித்து இயக்கிய திரைப்படம். அதுவும் 2 வேடங்களில் 4 கதாநாயகிகளோடு நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். 1970ஆம் ஆண்டு இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் முதல் முறையாக தமிழ் திரைப்படம் பல வெளிநாடுகளிலே படமாக்கப்பட்ட திரைப்படம் என்ற பெருமையோடு வந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். 1970ஆம் ஆண்டு எக்ஸ்போ 70 என்று ஜப்பான் நாட்டிலே நடைபெற்ற உலக பொருட்காட்சி. அந்த உலக பொருட்காட்சியிலே புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் படமாக்கியிருப்பார்கள். சிறப்பான முறையிலே ஒரு பாடல் காட்சியை படமாக்கியிருப்பார்கள். இன்னும் பல்வேறு வெளிநாடுகளிலே படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே 3 கதாநாயகிகள் இருக்கிறார்கள். 4வதாக ஒரு கதாநாயகியை சேர்க்க வேண்டும், அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணுகின்ற போது புரட்சி தலைவர் ஒரு நடிகையிடம் அவரை அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்வதற்காக அவருடைய கணக்கு பிள்ளையாக, செக்ரட்டரியாக, உதவியாளராக என்று இருந்த ஆரும் வீரப்பன் அவர்களை அனுப்பி அவரோடு கேட்க சொல்லுகிறார். அவர் சென்று அந்த நடிகையிடம் கேட்கிறார், இந்த திரைப்படத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தில் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது, நீங்கள் ஒரு கதாநாயகியாக இதில் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது யார் அந்த கதாநாயகன் என்று அந்த நடிகை கேட்கிறார். சற்று தூரத்திலே நின்று கொண்டிருந்த புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை காண்பிக்கிறார்கள். அவர் ஃபேன் இன் செய்த சற்று கருப்பு கண்ணாடி, அவருடைய வெள்ளை தொப்பியை போட்டு ஃபேன் பாக்கெட்டிலே 2 கைகளையும் விட்டு நிற்கின்ற காட்சியை அவர்தான் என்று காண்பிக்கிறார்கள். இவரோடா, இந்த வயதானவரோடா என்று அந்த நடிகை கேட்டதாகவும், பிறகு அந்த நடிகை நடிக்க ஒப்புக்கொண்டார் புரட்சி தலைவரை நேரில் பார்த்து என்று சொல்லுவார்கள். அந்த நடிகை யார்? மேட்டா ருங் டான் என்ற தாய்லாந்து நடிகை. மேட்டா ருங் டான் என்ற தாய்லாந்து நடிகை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பச்சை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த அந்த உலகம் சுற்றும் வாலிபன் பெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அந்த நடிகைக்கும் பெயரும் புகழும் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நடிகை
பச்சை கிளி முத்துச்சரம் என்ற பாடலோடு புகழ்பெற்ற மேட்டா ரூம் ராட் என்ற நடிகை இன்றைக்கு கூட ஒரு பேட்டியிலே அவர் தந்திருக்கிறார் என்ற தகவல் வந்ததின் காரணமாக இன்றைக்கு இந்த செய்தியை, இந்த தகவலை நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதியிலே தந்திருக்கிறோம் என்று தெரிவித்து, இந்த தகவலையெல்லாம் திரட்டி தெளிவாக சேர்க்க வேண்டிய இடத்தில் காட்சிகளையும் படங்களையும் இணைத்து சிறப்பான ஒரு செய்தியாக இன்றைக்கு நகர்வளப் பகுதியிலே நமக்கு தந்திருக்கின்ற நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு இதுவரை நீங்கள் யூடியூபில் அங்கத்தினராக NMTVயில் ஆகாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு யூடியூப் கருத்து பரிமாறும் இடத்திலே சென்று கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கனிவோடு கேட்டு நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்